வணக்கம். திடீரென மேடையிலிருந்து எழுந்து வந்து கூட்டத்திற்கு நடுவே விறுவிறுவென சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். கொளத்தூர் தொகுதியில் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கல்லூரியில் இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது கொளத்தூர் தொகுதிக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வழிநடுகிலும் பொதுமக்கள் நின்று உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். அப்போது கொளத்தூர் தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அந்த வகையில் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார். அதேபோல் கொளத்தூர் தொகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ரத்த சுத்திகரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் கொளத்தூர் எவர்வின் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் 748 மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அப்போது அந்த மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையேனும் கொளத்தூர் தொகுதிக்கு வந்துவிடுவேன் என்றும் கொளத்தூர் தொகுதிக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி கிடைத்துவிடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்போது ஒரு சில மாணவர்கள் எழுந்து மைக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயல்பாட்டுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். அப்போது சிரித்த முகத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு மாணவர்களது பேச்சை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் பெரியநகர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற 355 நபர்களுக்கு தையல் இயந்திரங்கள், 125 மாணவ மாணவியருக்கு மடிக்கணிகள் மற்றும் 1000 பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் பலர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள ஆர்வம் காட்டினர். இதனால் சட்டென மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விறுவிறுவென சென்று அங்கு அமர்ந்திருந்த அனைவருக்கு மத்தியிலும் நாற்காலி போட்டு அமர்ந்து அனைவரோடும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதேபோல் 2-3 இடங்களில் அனைவரும் கவராகும் வகையில் நாற்காலி போட்டு அமர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அங்கிருந்த பயனாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற மிகப்பெரிய உயரிய பதவிகளில் இருந்தாலும் எந்தவித கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.